வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் இதனோட அடிப்படை விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது முந்தின வகுப்பில் சிலிக்கான், ஜெர்மானியம் இது ரெண்டும் எப்படி செமிகண்டக்டராக ரூம் டெம்பரேச்சரில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதாவது அப்சல்யூட் டெம்பரேச்சர் அட் லோ டெம்பரேச்சர்ஸில் 0 டிகிரி கெல்வினில் 0 கெல்வின்ஸில் சிலிக்கானும் ஜெர்மானியமும் இன்சுலேட்டராக ஒர்க் ஆகும். அதுவே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பார்ஷியலி கண்டக்டராக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சிலிக்கான், ஜெர்மானியம் இது ரெண்டையுமே எடுத்துக்கலாம். சிலிக்கானில் நம்மளுக்கு அதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 14 இருக்கும். ஜெர்மானியத்தில் 32 இருக்கும். எலக்ட்ரான்ஸை ஒரு ஆட்டமில் அதோட ஆர்பிட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய மெத்தட் 2n² ரூல். இதுபடி பார்த்தோம்னா 2n² ரூல் படி n ரன்னிங் ஃப்ரம் 1 2 3 4 and so on வரும். அப்படி பார்க்கும்போது ஒரு ஆர்பிட் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்படி கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாக இருக்கணும்னா அந்த ஆர்பிட்டில் n = 1 2 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது 2 8 18 இந்த அளவில் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆர்பிட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது 14 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய சிலிக்கானுக்கு 2 8 4 அப்படின்னும் 32 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஜெர்மானியத்துக்கு 2 8 18 4ங்கிற அளவுலையும் எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸ்லேருந்து ஒரு ஆர்பிட்டாக ஃபில் ஆகிக்கிட்டு வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது சிலிக்கானுக்கு 1 2 3வது ஆர்பிட் அதில் 4 எலக்ட்ரானும், ஜெர்மானியத்துக்கு 1 2 3 4வது ஆர்பிட்டில் 4 எலக்ட்ரான் இருக்கும். அதாவது அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்லுவோம். சிலிக்கானுக்கும் சரி ஜெர்மானியத்துக்கும் சரி இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்குது. 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படிங்கிற போது இது ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டாக இருந்திருக்கணும். இங்கே கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டில் இல்லாமல் இன்கம்ப்ளீட் ஆர்பிட்டாக இருக்கும். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்கும் சிலிக்கானுக்கும் ஜெர்மானியமுக்கும். இப்போது இந்த சிலிக்கான், ஜெர்மானியம் இதனோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக போக போதில்லை. அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போனோம்னா ஒரு சிலிக்கான் ஆட்டமும் அதுக்கு பக்கத்தில் 4 நியரஸ்ட் நெய்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதனுடைய 2 டைமென்ஷனல் வியூவை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அதனுடைய 3 டைமென்ஷனல் வியூ அண்ட் கிறிஸ்டல் பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ளே நம்ம போகலை. நம்ம ஒரு சிலிக்கான் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு சிலிக்கான் ஆட்டம் அப்படின்னு வச்சுட்டோம்னா இதுக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் 4. இப்போ இதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடிய பக்கத்தில் 2 சைடு மேலே கீழே, இப்போ சிலிக்கான் இருக்குன்னா இந்த சைட் மேலே கீழே அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக வந்து 3 டைமென்ஷனில் பார்த்தோன்னா முன்னாடி பின்னாடி வரும். நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அதனுடைய 2 டைமென்ஷனல் அப்ஸ்ட்ராக்ஷனாக எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு சிலிக்கான் ஆட்டம் இருக்கும். இது மாதிரி மேலே கீழே இந்த பக்கம்லாம் ஆட்டம் சிலிக்கான் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ஆட்டம்ஸ் 2 டைமென்ஷனில் வரைஞ்சிக்க முடியும்.
இப்படி நம்ம சிலிக்கான் ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம், சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம் ஏதோ ஒரு டைப்பாக எடுத்துக்கலாம். லெட் அஸ் டேக் சிலிக்கான். இப்படி நம்ம சிலிக்கான் ஆட்டம் எடுத்துக்கும் போது இது எல்லாத்துக்குமே அவுட்டர் மோஸ்டில் 4 ஆட்டம்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பிகாஸ் இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4 அப்படிங்கிறதுனால 4 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த சென்டரில் இருக்கக்கூடிய சிலிக்கான் ஆட்டம் எடுத்துட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது என்ன பண்ணோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிலிக்கான் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணும். எப்படின்னா இந்த எலக்ட்ரான் இந்த ஆட்டமுக்கு வரும், இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த ஆட்டம் போகும். ஸோ அந்த மூமெண்ட்டில் இருக்கும். இது இங்கே செட்டில் ஆகும், இது இந்த பக்கம் செட்டில் ஆகிட்டு இருக்கும். இப்படி மூமெண்ட்டில் போகும்போது இங்கே ஒரு பாண்டு கிரியேட் ஆகும். அந்த பாண்டுக்கு பேர் கோவேலண்ட் பாண்ட் ஆர் சிம்பிளி வேலன்ஸ் பாண்ட் அப்படின்னு இதுக்கு பேர். இது ரெண்டும் இந்த சிலிக்கானோட எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கமும் இங்கே இருக்கக்கூடிய சிலிக்கானோட எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கமும் அது ரொட்டேட் ஆகிறதுனால இந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கும். இந்த வேலன்ஸ் பாண்ட் ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கும். இந்த 2 ஆட்டத்தையும் இது ஒட்டி வச்சுருக்கும். இதே மாதிரி எல்லா ஆட்டம் எல்லா சைடும், இந்த சைடும் ஒரு கோவலன்ஸ் பாண்ட் கிரியேட் ஆகும், இந்த சைடும் ஒரு கோவலன்ட் பாண்ட் கிரியேட் ஆகும், இந்த சைடும் ஒரு கோவலன்ட் பாண்ட் கிரியேட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் எல்லா ஆட்டமுக்குமே இமேஜின் பண்ண முடியும். இப்போது இந்த பிக்சர் படி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா சைடுமே இருக்கக்கூடிய 4 ஆட்டமும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரானும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிலிக்கான் ஆட்டத்தோட எலக்ட்ரான்ஸோட கோவலன்ட் பாண்ட் கிரியேட் ஆகிருக்கு. பட் இந்த சிச்சுவேஷன் ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். இது எப்போ அக்கர் ஆகும்னா லோ டெம்பரேச்சர்ஸில் மட்டும்தான் அக்கர் ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 0 கெல்வின். இப்போது இந்த சிலிக்கான் மெட்டீரியலுக்கு நம்ம கொஞ்சம் டெம்பரேச்சர் கொடுக்குறோம், அதாவது ரூம் டெம்பரேச்சர் ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெட்டீரியலுக்கும் டெம்பரேச்சர் போகும். அது இந்த எலக்ட்ரான்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே அஃபெக்ட் ஆகுனா அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் தான் போகும். இந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு அந்த எனர்ஜி போகும், அந்த டெம்பரேச்சர்ஸ் எனர்ஜி போகும். அப்படி போகும்போது இந்த எல்லா பாண்டுமே இப்படியே இருக்கணுன்றதில்ல, ஒரு சஃபிஷியன்ட் எனர்ஜி கிடைக்கும்போது எங்காவது ஒரு பாண்ட் என்ன ஆகலாம் அப்படின்னா பிரேக் ஆகிடலாம். பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இங்கே இருந்திருக்க வேண்டிய இந்த எலக்ட்ரான் என்ன ஆகிடும், வெளியே வந்துடும். ஸோ இங்கே ஒரு வேக்கன்சி, ஒரு எம்டி, ஒரு ஸ்பேஸ், ஒரு வேக்கன்சி கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே இருந்த எலக்ட்ரான் வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு இந்த எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருக்கும் மூவ் ஆகிறதுக்கு. இப்போ இந்த எலக்ட்ரான் நம்ம இந்த சிலிக்கானுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் இந்த எலக்ட்ரான் கண்டக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். இப்போது இப்படி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வெளியில் வர்றது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், சார்ஜ் கேரியர்ஸ். இப்போ கரண்ட் இந்த மாதிரி எலக்ட்ரான்னால கிரியேட் ஆகும். ஸோ ஒரு கரண்ட் இப்படி கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் எலக்ட்ரான் கரண்ட். பட் என்ன நடக்கும்னா ஏற்கனவே வந்துட்டு இங்கே ஒரு எம்டினஸ் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் இங்கிருந்த எலக்ட்ரான் வெளியே வந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் அல்லது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இன்னொரு சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும்னா இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடும், இப்படி மூவ் ஆகிடும். அப்போ எலக்ட்ரான் இந்த சைட்லேருந்து இந்த சைட்டுக்கு போயிடுச்சு.
இந்த ஆரோ மார்க்கோட டைரக்ஷன், எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் டைரக்ஷன். அட் த சேம் டைம் இங்கே இருந்த வேக்கன்சி இப்போது இங்கே வந்துருச்சு. இந்த வேக்கன்சி இருக்கு இல்லைங்களா, அதாவது ஆப்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதை நம்ம ஹோல்ஸ்னு சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் ஹோல். இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் இது வெளியே போனதுனால இதுக்கு எலக்ட்ரானுக்கு ஆக்சுவலாக நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால இந்த வேக்கன்சி ஆர் ஹோலுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த பாசிட்டிவ் ஹோல்ஸ் மூவ் ஆகுது. இப்போது இந்த மூமெண்ட்டாலையும் ஒரு கரண்ட்டு கிரியேட் ஆகும். ஸோ கன்வீனியன்ஸ்க்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை ஹோல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எலக்ட்ரான் கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸால் உருவாகக்கூடிய கரண்ட். ஹோல் கரண்ட்டுங்கிறது வேக்கன்சி சைட்டை வேறு லொக்கேஷன்லேருந்து வந்து ஃபில் பண்ணக்கூடிய இன்னொரு எலக்ட்ரானால் கிரியேட் ஆகிறது. இன் ஆர்டர் டு அவாய்டு கன்ஃபியூஷன், இங்கே எலக்ட்ரான் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி ஹோலும் மூவ் ஆகும் அப்படிங்கிறதுனால ஹோல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு கரண்ட் ஹோல் கரண்ட், the current created because of the movement of holes. இப்போ இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும், அவ்வளோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கும் இதில். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு சைட்லேருந்து வெளியே வந்து தான் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானாக மாறுது. அப்போது எத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான் ஒரு சிலிக்கான் அந்த மெட்டீரியலில் உருவாகுதோ, அந்த லேட்டிஸில் உருவாகுதோ அத்தனை ஹோல்ஸும் உருவாகிருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். அப்போது எலக்ட்ரான் கரண்ட்டும் ஹோல் கரண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். எலக்ட்ரான் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹோல் கரண்ட். இங்கே number of electrons, number of holes which is equal to you can say Ni. அதாவது எவ்வளோ கேரியர் எலக்ட்ரான்ஸ், எவ்வளோ கேரியர் கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அவ்வளோ, தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ரைட், ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ டோட்டல் கரண்ட் அப்படிங்கிறது ரெண்டும் சேர்த்தது. ஃப்ரீ எலக்ட்ரானோட மூமெண்ட்டால் வரக்கூடிய ஒரு கரண்ட் ப்ளஸ் இந்த ஹோல் ரீப்ளேஸ் ஆகிட்டே போகிறதுனால வரக்கூடிய ஒரு கரண்ட். ஸோ எலக்ட்ரான் கரண்ட் ப்ளஸ் ஹோல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட். இதில் இந்த Ni அப்படிங்கிறது இதுக்கு பேர் இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன். இங்கே எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி எலக்ட்ரான் கரண்ட் கொடுக்கும். ஒரு சைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வேகன்சிக்கு வந்துட்டு ஹோல் கரண்ட் கொடுக்கும். பட் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது இன்னொரு ப்ராசஸும் நடக்கும். இங்கிருந்து வந்து இந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே ட்ராவலில் இருக்கக்கூடிய இன்னொரு எலக்ட்ரான் இந்த இடத்துல கொலைட் ஆயிடலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சி சைட்டுக்கு வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் கரண்ட் ஹோல் கரண்ட் அந்த ப்ராசஸ் நடக்கக்கூடிய அதே வேளையில் ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நடக்கலாம். ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ், இந்த சம்பவம் நடக்கும். அப்படி ரீகாம்பினேஷன் நடந்துச்சு அப்படின்னா ஒரு பேர் க்ளோஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், ரீகாம்பினேஷன் நடக்கும்போது இங்கே நம்பர் டிஃப்ரென்ஸ் வருமானா வராது. என்ன ஆகிடும், ஒரு எலக்ட்ரானும் ஒரு வேக்கன்சியும் அனிகிலேட் ஆகி நல்லிஃபை ஆகிடும். அதுவும் நடக்கலாம். அப்போது ஈக்லிபிரியம் கேஸில் என்ன ஆகும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே நம்பர் ஆஃப்
recombination நடந்துரும். So at equilibrium rate of creation of electrons is equal to rate of recombination of electrons with holes. அப்படி நடக்கும்போது இந்த net electron flow எதுவும் இருக்காது. Again the system right ஐடியலாக இருக்கும். ஏன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தால் தான் நான் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகும். கிரியேட் ஆகிற எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுமே ரீகம்பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தென் இட் இஸ் ஈக்லிபிரியம். அங்கே வந்து நெட் பார்த்தீங்கன்னா நெட் கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோவாக இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி சிலிக்கான் ஜெர்மானியம் ஆட்டமில் ஒரு மீகர் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், பட் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது எல்லா ஆட்டத்துலேயும் பிரேக் ஆகுமா ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா கிடையாது. எங்கேயாச்சும் வெரி வெரி ரேராக நடக்கும். ஸோ அந்த மாதிரி வெரி வெரி ரேராக நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை வச்சு நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் ஒரு 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 டிவைஸ், ஒரு காம்பனண்ட், ஒரு ரெசிஸ்டரோ, ஒரு 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 எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான எலக்ட்ரானிக் காம்பனண்ட்ஸும் டிவைஸும் செய்யறதுக்கு அல்லது ஒரு ப்ரொடக்டிவான ஒர்க் பண்ணுற அளவுக்கு அந்த கரண்ட் இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம டிவைஸ் ஃபேப்ரிகேஷனுக்கு சிந்தசிஸ்க்கு போக முடியாது. ஸோ வித் திஸ் இஸ் அபவுட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். அப்போ டிவைஸ் ஃபேப்ரிகேஷனுக்கு போக முடியாது அப்படின்னா வேறு என்ன பண்ணணும்? இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படி என்ன இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் யோசித்த போது அவங்க மூவ் பண்ண அடுத்த ஸ்டெப்பு தான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். இதில் ஒரு வேலை பண்ணாங்க இந்த ஸ்ட்ரக்சரில். அதாவது சிலிக்கான் ஜெர்மானியம், இது அப்படியே பியூர் சிலிக்கான் ஜெர்மானியம் மட்டும் இருந்தால் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். இந்த பியூராக இருக்கிறத கொஞ்சம் கண்டாமினேட் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரின்சிக். எப்படி கண்டாமினேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பியூர் சிலிக்கானாவோ அல்லது பியூர் ஜெர்மானியமோ இருந்த செமிகண்டக்டர்ஸ், அதிலிருந்து நமக்கு கிடைச்ச கரண்ட் கம்மியாக இருந்தது, அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருந்தது. அதனால் நம்மளால் யூஸ்ஃபுல்லாக எந்த ஒர்க்கும் பண்ண முடியலை. அதனால் இதில் ஒரு ஃபாரின் ஆட்டம் சேர்க்குறாங்க, இம்பியூரிட்டி சேர்க்குறாங்க. அப்படி இம்பியூரிட்டி சேர்க்கும்போது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறிடக்கூடாது, ஆட்டமோட அரேஞ்ச்மெண்ட் மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அரேஞ்ச்மெண்ட் மாறிடக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? இங்கே சிலிக்கான் என்ன சைஸ் இருக்கோ, ஒரு ஆட்டம் என்ன சைஸ் இருக்கோ, அதை விட ரொம்ப சின்ன ஆட்டமாக வச்சிடக்கூடாது. ரொம்ப பெருசாக வச்சோம்னா, சின்னதாக வச்சோம்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாயிரும், பாண்டு கிரியேட் ஆகாமல் போயிடலாம். பெருசாக வச்சோம்னா இந்த ரெண்டு சிலிக்கான் ஆட்டத்தையும் அதை தள்ளி விட்டுட்டு போயிடும், மேலேயும் கீழேயும் சைடில் அப்படியே தள்ளி விட்டு போயிடும். அதனால் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்துட்டு அந்த பீரியாடிக் டேபிளில் சிலிக்கான் ஜெர்மானியம்லாம் 4th காலமில் இருக்குது. 4th காலமில் இருக்குது. இந்த 4th காலமில் இருக்கக்கூடிய இந்த சிலிக்கான் ஜெர்மானியத்தோட 3rd or 5th காலமில் இருக்கக்கூடிய இதே சைஸ் அப்ராக்சிமேட்லி இருக்கக்கூடிய ஆட்டம் அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இம்பியூரிட்டினா ஒரு கைண்ட் ஆஃப் இம்பியூரிட்டி, பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. அதாவது வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 இருக்கக்கூடியது பென்டாவேலண்ட். வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 இருக்கக்கூடிய இம்பியூரிட்டி நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு கேஸ். ஆர்சனிக், antimony and phosphorus. இது எல்லாத்துக்குமே அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல 5 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் பாஸ்பரஸ். இதில் ஒன் சச் ஒரு இம்பியூரிட்டி, ரைட்? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டம் ஒரு ஃபாரின் ஆட்டம் அதர் தேன் சிலிக்கான் ஜெர்மானியம். இதை few parts per million
பெர் மில்லியன் அப்படிங்கிறது ppm சொல்லலாம். மில்லியன் அப்படின்னா 10 லட்சம், மில்லியன் அப்படிங்கிறது 10 lakhs. 10 லட்சம் ஆட்டத்துக்கு ஒரு 5-10 அப்படி சேர்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிலிக்கான் ஆட்டத்தை ரிமூவ் பண்ணிட்டு அந்த 10 லட்சத்தில் ஃபியூ இருக்கு இல்லையா, அதில் இது ஒரு சைட். இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபாரின் ஆட்டம் இம்பியூரிட்டி சேர்க்குறோம். இப்போ இம்பியூரிட்டிக்கு என்ன இருக்கும், வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஸோ 5 இருக்குது, ரைட். சிலிக்கானாக இருந்தால் 4 இருந்திருக்கும், இம்பியூரிட்டி இருக்குல்ல 5 இருக்குது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எஸ் நீங்கள் கெஸ் பண்ணபடி இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் இங்கே 4 இதில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான் முந்தைய கேஸில் மாதிரியே பாண்டு கிரியேட் பண்ணிடும். அதே கோவலன்ட் பாண்ட் வேலன்ஸ் பாண்ட் கிரியேட் ஆகிடும். ஆனால் 4 எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி வேலன்ஸ் பாண்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணிடும். ஆனால் இந்த 5th எலக்ட்ரான் இது இங்கே இருக்கக்கூடிய வேறு எந்த சிலிக்கான் மெட்டீரியலுடையோ ஆட்டத்தோட அதுக்கு பாண்டிங் வராது. ஏன்னா எங்கேயும் சிலிக்கான் இல்லை, ஃப்ரீயாக இல்லை. சிலிக்கான் ஆட்டத்தில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக இல்லை. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கம் அட்ஜஸ்டன்ட்டில் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து என்ன இருக்கும், இந்த இம்பியூரிட்டி ஆட்டத்தோட மட்டும் ஒரு வீக் பாண்டிங்கில் இருக்கும். அப்போது கொஞ்சோண்டு டெம்பரேச்சர் கொடுத்தாவே இந்த வீக் பாண்டில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ டு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, ஜெர்மானியமாக இருந்தால் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்டம் ஜெர்மானியமாக இருந்தால் 0.01 எலக்ட்ரான் வோல்ட்டும், சிலிக்கானாக இருந்தால் 0.05 எலக்ட்ரான் வோல்ட்டும் கொடுத்தாவே இந்த எலக்ட்ரான் ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இது ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா இது கேரியர் கான்சன்ட்ரேஷன் எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் எலக்ட்ரானுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். இது ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணும் கண்டக்ஷன் எலக்ட்ரானுக்கு. இன்னொரு வகையில் என்னாகும்னு கேட்டிங்கன்னா, முன்ன நடந்த மாதிரியே ரூம் டெம்பரேச்சரில் ஏதாவது ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ ஆயிடலாம். இது இங்கே வந்த எலக்ட்ரான் இம்பியூரிட்டி ஆட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்டாகிறதுக்கு வழி இல்லாமல் ஃப்ரீயான ஒரு எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் தெர்மல் எக்ஸைட்டேஷனால் ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் பாண்ட் பிரேக் ஆகி வெளியே வரக்கூடிய எலக்ட்ரான். அப்போது இதனால் இங்கே ஒரு வேக்கன்சி சைட் ஹோல் கிரியேட் ஆகும். இப்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி கிரியேட்டான எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கிரியேட்டான ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோல் மூமெண்ட்டால் ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், இந்த எலக்ட்ரான் மூமெண்ட்டால் ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இம்பியூரிட்டியாலான கிரியேட் ஆன ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு பேர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படின்னு பேர். இந்த மாதிரி பென்டாவலண்ட் பென்டாவலண்ட் வேலன்சிஸ் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸை இந்த மெட்டீரியலில் சேர்த்தோம்னா அப்போது கிரியேட் ஆகக்கூடியது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ். உள்ளார இருக்கக்கூடிய தெர்மல் எக்ஸைட்டேஷனால் கிரியேட் ஆகக்கூடிய ஹோல்ஸ் அது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஏன்னா அதனுடைய நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஹோல்ஸ். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஆட்டமை சிலிக்கானோடையோ ஜெர்மானியத்தோடையோ பேரண்ட் ஆட்டத்தோட சேர்க்கறதுக்கு பேர் டோப்பிங் அப்படின்னு பேர். இந்த ப்ராசஸ்க்கு பேர் டோப்பிங். இந்த ஃபாரின் ஆட்டத்தோட பேர் இருக்கு இல்லைங்களா, இதுக்கெல்லாம் பேர் டோப்பண்ட்.
இந்த மாதிரி ஃபாரின் இம்பியூரிட்டியும் பேஸ் பேரண்ட் மெட்டீரியலும் சேர்ந்த இந்த காம்போசிஷனுக்கு பேர் டோப்டு செமிகண்டக்டர்ஸ். ஸோ லெட் மீ ரிப்பீட். ஃபாரின் ஆட்டமை பேரண்ட் ஜெர்மானியமோ சிலிக்கானோ அதோட சேர்க்கறதுக்கு பேர், அந்த ப்ராசஸ்க்கு பேர் டோப்பிங். இந்த ஃபாரின் ஆட்டத்துக்கு பேர் டோப்பண்ட். இந்த மாதிரி டோப் பண்ணினதுக்கப்புறம் இந்த செட்டப்புக்கு வந்து பேர் டோப்டு செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த இம்பியூரிட்டி ஆட்டம் அதில் இருக்கக்கூடிய இந்த 5th எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரானா, இம்பியூரிட்டி ஆட்டமோட அதனுடைய வீக் பாண்டிங் பிரேக் ஆகி ஃப்ரீ எலக்ட்ரான் ஆகிறதுக்கு ஜெர்மானியம் என்விரான்மெண்ட்டில் 0.1 எலக்ட்ரான் வோல்ட்டும் சிலிக்கான் என்விரான்மெண்ட்டில் 0.05 எலக்ட்ரான் வோல்ட்டும் இருந்தால் போதுமானதுன்னு பார்த்தோம். நம்ம முந்தைய கேஸில் இந்த இடத்துல சிலிக்கானே இருந்துருந்துச்சுன்னா அங்கே ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் இந்த பாண்ட் ஒன்று பிரேக் ஆகி எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா, இதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலை. அந்த கேஸ்க்கு ஜெர்மானியமாக இருந்துச்சுன்னா 0.72 எலக்ட்ரான் வோல்ட்டும் சிலிக்கானாக இருந்தால் 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டும் தேவை. இப்போ இந்த எனர்ஜியோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி ரொம்ப கம்மி. இப்போ அப்படின்னா இந்த ப்ராசஸில் ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய 5th எலக்ட்ரான் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஆனால் எவ்வளோ நம்பர் ஆஃப் இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் கிரியேட் ஆகும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வெளியில் வந்து ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகும் அப்படின்னா அது நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும். Why? Because அதுக்கு required எனர்ஜி வந்து many fold ஜாஸ்தி. இங்கே பாருங்க 0.01 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தாவே இந்த இம்பியூரிட்டி ஆட்டத்தோட பவுண்டாக இருக்கக்கூடிய 5th எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான் ஆகிடும். ஆனால் அதே சமயத்தில் 0.72 வோல்ட் கொடுத்தாதான் ஒரு ஜெர்மானியம் ஆட்டம் அந்த என்விரான்மெண்ட்டில் எலக்ட்ரான் கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணி வெளியே வந்து ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆக முடியும். அப்போ இதுக்கு நிறைய எனர்ஜி தேவை தானே இதோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் தானே ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான், ஏன்னா இதனுடைய கவுண்ட் தான் ஜாஸ்தி இருக்கும். மைனாரிட்டி சார்ஜ் அதாவது ஹோல்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இதில் பாயிண்ட். இங்கே மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை NE அப்படின்னு சொல்லலாம், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை NHன்னு சொல்லுவோம். ஸோ NE இஸ் கிரேட்டர் தேன் NH இன் திஸ் கேஸ். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன சொன்னபடி இங்கிருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வருது இல்லையா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அதாவது இந்த 5th எலக்ட்ரான் அல்ல, அது இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணி இங்கேயும் ரீகாம்பினேஷன் நடக்கும். ஆனால் இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் 5th ஆட்டத்திலிருந்து 5th எலக்ட்ரானால் இம்பியூரிட்டியில் இருக்கக்கூடிய 5th எலக்ட்ரானால் கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட ரேட்டு ஜாஸ்தி, நம்பர்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா அதுக்கு தேவையான எனர்ஜி கம்மிங்கிறதால. அதே சமயத்தில் இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹோல் அண்ட் எலக்ட்ரான் பேரோட ரேட்டு கம்மி. ஸோ அட் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் என்ன ஆகிடும்னா இங்கிருந்து வந்து இதோட ரீகம்பைன் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அந்த ரேட்டை விட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய இருந்துடும். அதனால மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வில் பி கிரேட்டர் தென் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ இதுதான். இப்போ இந்த மாதிரி பென்டாவலண்ட் ஆட்டத்தை டோப் பண்ணுறதுனால மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆகவும் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஹோல்ஸாகவும் இருந்து நிறையா எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷனுக்கு, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணி கிரியேட் ஆகக்கூடிய டோப்டு செமிகண்டக்டர், இந்த செமிகண்டக்டருக்கு பேரு N டைப்
செமிகண்டக்டர். அதாவது நெகட்டிவ் டைப் செமிகண்டக்டர். நிறையா எலக்ட்ரான்ஸ் அவைலபிளாக இருக்குது கண்டக்ஷனுக்கு. எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட் ஃபார் த கண்டக்ஷன். மோர் கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ் இஸ் அவைலபிள் இன் திஸ் கேஸ். அதனால் அதை வந்து என் டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே இதே சைட்டில் இதே கேஸில் சப்போஸ் இங்கே பென்டாவலண்ட், அதாவது நம்ம 5th காலம் மாட்டாமல் சேர்த்தோம். பென்டாவலண்ட் இம்பியூரிட்டிக்கு பதிலாக 3rd காலம் ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி சேர்த்தோம்னா இந்த என்விரான்மெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் அப்படிங்கிறது அலுமினியம், பிஸ்மத், இது மாதிரி. அலுமினியம்னா Al, பிஸ்மத் அப்படின்னா B. அலுமினியம் பிஸ்மத் மாதிரியான ட்ரைவேலண்ட், இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 3 எலக்ட்ரான் தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி, இதுக்கு பேர் ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி அப்படி பேர். இந்த ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தை சிலிக்கான் ஆர் ஜெர்மானியம் என்விரான்மெண்ட்டில் அகேன் few parts per million. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ஒரு இம்பியூரிட்டி வைக்கிறோம். இந்த இம்பியூரிட்டி ட்ரைவேலண்ட் அப்படின்னா என்ன ஆகும்? 3 எலக்ட்ரான் தான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்காது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 எலக்ட்ரானும் அட்ஜசன்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸோட ஆட்டத்தோட சேர்ந்து, ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட சேர்ந்து பாண்ட் கிரியேட் பண்ணிடும், கோவலண்ட் பாண்ட் கிரியேட் பண்ணிடும். 4வது கிரியேட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான் இல்லை. அப்போ இங்கே ஒரு பேர் கிரியேட் ஆக முடியாது. இந்த இடத்துல ஒரு வேக்கன்சி இருக்கு, ஆர் இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கு. அப்போது ஆப்வியஸாக என்ன நடக்கும்? இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகும். ஸோ எலக்ட்ரான் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், ஹோல் இப்போ இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம்? இந்த இங்கே இருந்த வேக்கன்சியை இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் கொண்டு போய் ஃபில் பண்ணிச்சுன்னா எலக்ட்ரான் இப்படி மூவ் ஆகிடும். ஸோ இது எலக்ட்ரான் மூமெண்ட், இது ஹோலோட மூமெண்ட். இங்கே இருக்கக்கூடிய ஹோல் இங்கே வந்துடலாம். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு ஹோல் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரி என்னாகும்? ஹோல் மூமெண்ட் ஆகிறதுனால ஹோல் கரண்ட் கிரியேட் ஆகும். பட் சி என்ன ஆகுது? இங்கே நிறையா ஹோல்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இம்பியூரிட்டி ஆட் பண்ணியிருக்கிறது வாட் இஸ் ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி. ஸோ வேக்கன்சி சைட் நிறையா இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஹோல் கரண்ட் கிரியேட் ஆகும், IH. இது ஒன்று, இது ஒரு டைப் ஆஃப் ஹோல் கரண்ட். இன்னொன்று என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் ஏற்கனவே இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் நடக்கிற மாதிரி ஒரு பாண்ட் பிரேக் ஆகி அங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் கிரியேட் ஆகலாம். இதனால் நமக்கு இங்கே ஒரு எலக்ட்ரான் கிடைக்கும். இந்த எலக்ட்ரான் கண்டக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹோலும் ஹோல் கரண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் இல்லைங்களா? லெட் மீ ரிப்பீட். வேக்கன்சி சைட், அந்த வேக்கன்சி சைட் நிறையா இருக்கிறதுனால இம்பியூரிட்டியில் ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுனால கிரியேட் ஆகக்கூடிய வேக்கன்சி சைட் நிறையா இருக்கிறதுனால அந்த வேக்கன்சியை பக்கத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃபில் பண்ணும். அதனால் ஒரு ஹோல் கரண்ட் கிரியேட் ஆகும். இன்னொன்று, ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் கோவலண்ட் பாண்ட் பிரேக் ஆகி ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹோல் கிரியேட் ஆகும்போது இந்த ஹோலோட மூமெண்ட் இருக்கும், ரைட்? ஸோ அதில் ஒரு ஹோல் கரண்ட் வரும், IH ப்ளஸ் அங்கே ஒரு எலக்ட்ரான் கரண்ட். இந்த நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா? அதனால் இங்கே ஒரு கண்டக்ஷன் எலக்ட்ரான் கரண்ட்டும் வரும், ரைட்? இப்போ இந்த ஹோல் கரண்ட் இதோட சேர்த்து நெட் ஹோல் கரண்ட் IHன்னு வச்சுக்கலாம். அண்ட் ஒரு எலக்ட்ரான் கரண்ட் இருக்குது, அதை IE அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹோல்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போது இதுதான் ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்.
மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படிங்கிறது ஹோல்ஸ். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ். இல்லையா? அப்போ இந்த என்விரான்மெண்ட்ல நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால ஹோல் கரண்ட் இஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரான் கரண்ட். ரைட்? இங்க கண்டக்ஷனுக்கு காரணமாக இருக்கக்கூடியது மூமெண்ட் ஆஃப் ஹோல்ஸ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸ். ஹோல்ஸ் அப்படிங்கிறது எஃபெக்டிவ்லி பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரைவலண்ட் ஆட்டத்தில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஹோல்ஸ், அதாவது பாசிட்டிவ் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறனால இதை வந்து பாசிட்டிவ் செமிகண்டக்டர் ஆர் பி டைப் செமிகண்டக்டர்ஸ். இப்படி சொல்லலாம். அப்போ ஒரு செமிகண்டக்டர் ஆசெட்ஸ் ஃபாரின் மெட்டீரியல் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அதை இன்ட்ரின்சிக்ஸ்னு சொன்னோம். ஃபாரின் இம்பியூரிட்டி ஏதாவது ஆட் பண்ணும்போது ரெண்டு கேட்டகரியாக நமக்கு பிரிஞ்சிருது. அப்போ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் அப்படிங்கிறத பென்டாவலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணோம்னா N டைப் செமிகண்டக்டர்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே எலக்ட்ரான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர். ஸோ எப்போ பென்டாவேலண்ட் ஆட்டம் ஆட் பண்ணும்போது இதையே எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பிகம்ஸ் P டைப் செமிகண்டக்டர். எப்போ அப்படின்னா when we add trivalent impurity atom to the base primary material, primary atoms. So this is all about intrinsic and extrinsic semiconductors. So with this, let me stop here. We will resume back in the next video. Thank you.